தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா கடந்த செப்டம்பர் மாதம் விஜய் அவர்கள்ட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று செங்கல்பட்டு குடும்பநல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாங்க. அந்த வழக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு விசாரணைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் சங்கீதா அவர்கள் விஜய்க்கு எதிராக கொடுத்த அந்த டிவோர்ஸ் கேஸை வாபஸ் அப்படிங்கிறது வாங்கியிருக்காங்க. சங்கீதா அவர்கள் விஜய் அவர்கள்ட்ட இருந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் இன்னொரு நடிகையோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்காரு, திருமணம் கடந்த உறவுல இருக்காரு, தேவைப்பட்ட அந்த நடிகை யார் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன், நான் அந்த நடிகையுடைய பேரை அந்த கேஸ்லையும் நான் சேர்ப்பேன் அப்படின்னு சங்கீதா அவர்கள் பகிரங்கமாக தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் விஜய் தரப்புல இருந்து சங்கீதா கிட்ட நீங்கள் பத்திரிகையாளர்லாம் சந்திக்காதீங்க, நீங்கள் அந்த நடிகையுடைய பேரெல்லாம் ரிவீல் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினதுனால சங்கீதா அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறத தவிர்த்ததாக சொல்லப்படுகிறது. இவ்வளோ நாள் வந்து விஜய் அவர்கள்ட்ட இருந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த சங்கீதா இப்போ திடீர்னு இந்த விவாகரத்து வழக்கை வாபஸ் வாங்குவதற்கான காரணம் என்ன? விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு, ஒட்டுமொத்த அதிகார மையமும் இப்போ விஜய் அவர்களுடைய கையில் தான் இருக்குது. தமிழக காவல்துறையிலிருந்து விஜய் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. சங்கீதா அவர்கள் விஜய் தரப்பால் மிரட்டப்பட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியையும் நிறைய பேர் சமூக ஊடகங்களில் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சங்கீதா மேலேயும் ஒரு அலிகேஷன் வருது. சங்கீதா வந்து இந்த மாதிரி வந்து டிவோர்ஸ் கேஸ் வந்து விஜய்க்கு எகெயின்ஸ்டாக கொடுத்தா அது மக்களுக்கு மத்தியில் விஜய் அவர்கள் மேலே ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணும், அதை வச்சு விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு மைலேஜ் கிடைக்கும், மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. அப்போ இந்த டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது சங்கீதா மற்றும் விஜய் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து நடத்திய நாடகம் தான் அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது எழுது. விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிடுறாரு, அந்த இன்னாகிரேஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. அந்த இன்னாகிரேஷன் ஃபங்க்ஷனில் விஜய் அவர்களுடைய பையன், பொண்ணு, விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா யாருமே இடம் பெறல. மாறாக த்ரிஷாவுக்கு வந்து முன்வரிசையில் வந்து இடம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. மிகப்பெரிய அளவில் அது அந்த டைம்லேயே பேசு பொருளாக மாறிச்சு. என்னப்பா மனைவி வரல, பையன் வரல, பொண்ணு வரல, மாறாக த்ரிஷா வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்காங்களே அப்படின்னு தாவேகாவுடைய தொண்டர்களே முகம் சுளிக்க ஆரம்பித்தாங்க. சரி, சங்கீதா இப்போ இந்த டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்குறதுக்கான காரணம் என்ன? ஒன்று, விஜய் தரப்புல இருந்து அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சா, மிரட்டல் அப்படிங்கிறது விடுக்கப்பட்டுச்சா, இல்லை சங்கீதா அவர்கள் விஜயோடையே சேர்ந்து வாழலாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்திருக்காங்களா? ஒருவேளை சங்கீதா அவர்கள் விஜயோடு சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் த்ரிஷா அவர்களோடு இருக்கக்கூடிய பழக்கத்தை கைவிட போறாரா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகளை இந்த இடத்துல நமக்கு எழுப்பியிருக்கு. முன்னாடியாவது சங்கீதா அவர்கள் விஜய்க்கு எதிராக டிவோர்ஸ் கேஸ் கொடுத்துட்டாங்க, ரெண்டு பேரும் செப்பரேட்டடாக இருக்காங்க, அதனால் விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் கல்பாத்திய சகோரத்துடைய இல்ல திருமண விழாவிற்கு ஒரே ட்ரெஸ் கோடை போட்டுக்கிட்டு ஒன்றா சேர்ந்து போகிறதுல என்ன தப்பு? நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய அம்மா இறந்ததுக்கு த்ரிஷாவும் விஜயும் ஒரே கான்வாயில் போகிறதுல என்ன தப்பு? சங்கீதா தான் விஜயை வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, அவங்க தான் டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணிட்டாங்கல்ல, விஜய் அவர்கள் யாரோடு பழகினா என்ன, அது வந்து அவருடைய பர்சனல் அப்படின்னு இந்த தாவேகா தரப்பு விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போ விஜய் அவர்களுக்கு லீகல் ஒய்ஃபாக சங்கீதா அவர்கள் தொடர போறாங்க. அப்போ லீகல் ஒய்ஃபா சங்கீதா தொடரும் போது த்ரிஷாவோட இருக்கக்கூடிய பழக்கத்தை விஜய் அவர்கள் தொடருவாரா, இல்லை தன்னுடைய மனைவியோட சேர்ந்து வாழ போறாரா அப்படிங்கிறது தான் பலருக்கும் இருக்கக்கூடிய கேள்வியா இருக்கு. இந்த இடத்துல சங்கீதா அவர்கள் விஜய்க்கு எதிராக கொடுத்த டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கினதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மூவ் இருக்கு. த்ரிஷாவுக்கு வந்து மறைமுகமாக ஒரு செக் ஒன்று வச்சுருக்காங்க சங்கீதா. ஏன்னா அரசல் புரசலாக விஜய் அவர்கள் வந்து அடுத்தது வந்து த்ரிஷாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவார் அப்படின்லாம் ஒரு தரப்பு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் சங்கீதா அவர்கள் மனைவியாக இருக்கிற வரைக்கும் விஜய் அவர்களால் அதை பண்ண முடியாது. ஏன்னா சட்டப்படி ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொருத்தரை வந்து திருமணம் அப்படிங்கிறது நம்ம பண்ணிக்க முடியாது. ஒரு கல்யாணமான ஆண்மகன் மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணோடு தாராளமாக பழகி கொள்ளலாம், ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்கலாம், ஒரு திருமணம் கடந்த உறவுல இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலை, நம்ம சட்டம் சொல்லுது. அதை வச்சு எந்த கிரிமினல் ஆக்ஷனும் அந்த நபர் மீது எடுக்க முடியாது அப்படின்னும் சட்டம் சொல்லுது. ஆனால் சட்டம் இன்னொன்னு சொல்லுது, அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல ஒரு ஆணும் பெண்ணும் இருக்காங்க அப்படின்னா அதனுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த நபருக்கு எதிராக அந்த ஆணோ பெண்ணோ கோர்ட்ல வந்து டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது அப்ளை பண்ண முடியும்.
இப்போ சங்கீதா அவர்கள் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க, விஜய் அவர்களும் ஓகே சொல்லி அது மியூச்சுவலாக அவங்க 2 பேருக்கும் நடுவில் டிவோர்ஸ் ஆயிடுது அப்படின்னா, நாளைக்கு விஜய் அவர்கள் தான் விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்துக்குவதற்கான அனைத்து உரிமையும் விஜய் அவர்களுக்கு இருக்கு. அப்போ சங்கீதாவை விட்டுட்டு அவர் விருப்பப்பட்ட வாழ்க்கைக்கு அவர் போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அந்த சான்ஸை விஜய் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட சங்கீதா அவர்கள் இந்த டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சங்கீதா அவர்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ண அடுத்த நிமிஷம் இது திமுகவுடைய திட்டமிட்ட சதி, திமுக பின்னாடி இருந்து சங்கீதாவை வந்து இயக்குறாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த தாவேக ஐடிவிங்கும் கொச்சையாக பச்சை பச்சையாக எவ்வளோ கேவலமாக சங்கீதா அவர்களை பேச முடியுமோ சமூக ஊடகங்களில் பேசி தீத்தாங்க, கேவலப்படுத்தினாங்க. ஆனால் இப்போது சங்கீதா அவர்கள் வந்து விஜய்க்கு எதிராக இந்த டிவோர்ஸ் கேஸை வாபஸ் பெற்றிருக்காங்க. இப்போ சொல்லுங்களேன்ப்பா, திமுக தான் வந்து சங்கீதாட்ட சொல்லி டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்க சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. எல்லாத்துக்கும் பழியை தூக்கி திமுக மேலே போட்டுட்டு போயிடுறது. இப்போ நீ என்னடா சொல்கிற, சங்கீதா வந்து டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணிட்டா அது அப்படியே தொடர்ந்து இருக்கணும், சங்கீதா வந்து விஜய்கிட்ட டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சு போயிருக்கணும் அப்படின்னு நீ சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சத்தியமாக கிடையாது. உண்மையிலேயே சங்கீதாவும் விஜயும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா சத்தியமாக அது பாராட்டுதலுக்குரியது. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு முதலமைச்சராகவும் அதே போல் வந்து ஒரு கணவனாகவும் ஒரு சிறந்த அப்பாவாகவும் தன்னுடைய குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது விஜய்க்கு கிடைக்கும். அதனால தாராளமாக விஜய் அவர்கள் சங்கீதாவோடு இணைந்து வாழ்றத நம்ம உண்மையிலேயே வரவேற்கிறோம். ஆனால் சங்கீதா இந்த டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கினதுக்கு பின்னாடி விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேர்ந்து வாழ போகிறோன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா, இல்லை சங்கீதா வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருவேளை நம்ம டிவோர்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா விஜய் அவர்கள் த்ரிஷாவை லீகலாக மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கே அவருக்கு வந்து ரைட்ஸ் கொடுத்த மாதிரி ஆகிடும், அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, அதனால் வந்து நம்ம டிவோர்ஸ் கேஸை வந்து வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக வாங்கினாங்களா, த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் செக் வைக்கிறதுக்காக வாங்கினாங்களா அப்படிங்கிறதுக்கான பதிலை வந்து காலம்தான் சொல்லணும். இங்கே இவ்வளோ அமளி துமளி நடந்துகிட்டு இருக்கு, யாரையா நீங்கள் டம்மியாக உட்காந்து சட்டசபையில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஆதவ அர்ஜுனாவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சட்டசபையில் சட்டையை பிடிச்சிக்கிட்டு கட்டி உருளலை, மற்ற எல்லாமே நடந்துருச்சு. ஆதவ அர்ஜுனா தைரியம் இருந்தால் 900 கோடி அந்த லாட்ரி அதிபர்கிட்ட இருந்து திமுக வாங்கினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து எதிர்க்கட்சி தலைவரால் சொல்ல முடியுமா அப்படின்னு ஆதவ அர்ஜுனா ஒரு பக்கம் பொங்க, இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்திரிச்சு அந்த லாட்ரி அதிபரே உங்களுடைய மாமனார் தான் மிஸ்டர் ஆதவ், நீங்கள் வீட்டில் போய் ஏன் 900 கோடி திமுக கொடுத்தீங்கன்னு அங்கே கேட்டிங்கன்னா உங்கள் மாமனார் உங்களுக்கு பதில் சொல்லுவார் அப்படின்னு உதய் சொல்ல, ஆதவ் எந்திரிச்சு உங்கள் அப்பா எதுக்கு வாங்கினாரு, உங்கள் அப்பா ஏன் வாங்கினாரு அப்படின்னு உங்கள் அப்பாவை காணோம், உங்கள் அப்பாட்ட போய் நீங்கள் ஏன் வாங்கினீங்கன்னு நீங்கள் கேளுங்க, உங்கள் அப்பா சொல்லுவாருன்னு ஆதவ் சொல்ல ஒரே கூத்தா இருக்கும். மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க, உதயநிதி அவர்கள் சொல்லணும் ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள், தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம், வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க, உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு, ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. இந்த கவுண்டமணி செந்தில் காமெடியில் நீங்கள் கொடுத்ததுனால தானே நாங்கள் வாங்கினோம், நீங்கள் கேட்டதுனால தான் நாங்கள் கொடுத்தோம், நீங்கள் கொடுத்ததுனால தானே நாங்கள் வாங்கினோம், நீங்கள் கேட்டதுனால தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாறி மாறி சட்டை போட்டுக்கிட்டதை பார்க்குறப்போ சட்டசபை இன்னைக்கு என்ன லட்சணத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நீங்க கேட்கறதுனால தான் நான் கொடுத்தேன். நீங்க கொடுத்ததானே வாங்கணும். இந்த பாரு, நீங்க கேட்கறதுனால தான் நான் கொடுத்தேன். வாங்கணும். ஏய், நாங்க எது கொடுத்தாலும் நீ வாங்கிக்கிறியா? வாங்கிக்கிறியா? வாங்கிக்கடா. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. இந்த பாத்தீங்களா 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்லிட்டு இருக்காங்க. இதுல எந்த தெய்வம் சிறந்த தெய்வமோ அதுக்கு நீயே மாலையை போட்டு தேர்ந்தெடுத்துக்க தாயி அப்படிங்கிற மாதிரி என்னையா மாறி மாறி 900 கோடி நீங்க கொடுத்தனால தானே வாங்கணும்னு அவர் சொல்றாரு, நீங்க வாங்கினதுனால தானே கொடுத்தோன்னு இவர் சொல்றாரு. மாத்தி மாத்தி வாங்கினது மு.க. ஸ்டாலின் அவர்கள், கொடுத்தது நம்ம வந்து ஆதவ அர்ஜுனாவுடைய மாமனார். 2 பேரும் கொடுத்துக்கிட்டாங்க, வாங்கிக்கிட்டாங்க. இந்த எலக்ட்ரோரல் பாண்டு இதெல்லாம் பத்தி ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி
அப்படி பார்த்தா பிஜேபி கூட தான் வாங்கியிருக்கு. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்த எலக்டாரல் பாண்டு மூலமாக கட்சியுடைய வளர்ச்சி நிதி அது இது அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி காசு அப்படிங்கிறத வாங்கிக்கிட்டு தாங்க இருக்காங்க மிஸ்டர் ஆதவ். ஆக மொத்தத்தில் நம்மளை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவும் ஒன்று தான், திமுகவும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மக்களாகிய நீங்கள் சங்கீதா அவர்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக கொடுத்த விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் சட்டசபையில் ஆதவ் அர்ஜுனா மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 பேருக்கும் நடுவில் நடந்த இந்த பரபரப்பான வார்த்தை மோதல், இதெல்லாம் பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.